வினெக்ஸ் கிளாஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பியோட நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் 3லேருந்து டாப் 50 கொஷின் பார்க்கலாம். முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் எர்னஸ்ட் பார்க்கர். இறைமை என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஜூல் பவுடேன். ஜனநாயகம் என்பது ஒரு அரசாங்க முறை, அதில் மக்கள் அனைவரும் பங்கு பெறுகின்றனர் என்ற கூற்றிற்கு உரியவர் பேராசிரியர் ஷீலே. முகவுரை அரசியலமைப்பின் பகுதி அல்ல என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு 1960 பெருவாரி வழக்கு. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு 1995 எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் மனசாட்சி என்றவர் கிரான்வில் ஆஸ்டின். அரசு இலவச சட்ட உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று கூறும் சரத்து 39A. அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், ஆய்வு மனப்பான்மை ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும் என கூறும் சரத்து 51H. நாட்டின் பொது சொத்துக்களை அக்கறையுடன் பாதுகாத்து வன்முறையை கைவிட வேண்டும் என கூறும் சரத்து 51I. முதலில் மாநில நெருக்கடி அறிவிக்கப்பட்ட மாநிலம் பஞ்சாப். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பதவி நீக்கம் செய்து மற்றொரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் முறையாகும் என்பது இது என்ன முறை என்று கேட்டிருக்காங்க. திரும்ப அழைத்தல் முறை. பாராளுமன்ற முறை, குடியரசுத் தலைவர் முறை, சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? இவைகள் அனைத்தும் இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சம ஊதிய சட்டம், மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1976. 1985 52வது சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது. 10வது அட்டவணை. நிர்வாகம் அல்லது ஆட்சித்துறையிலிருந்து நீதித்துறை தனித்து செயல்பட வேண்டும் என்ற சரத்து 50. பம்பாய், கல்கத்தா, சென்னை உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1862. சட்டத்தின் எல்லை தீர்மானிக்கப்படுகிறது என்ற நூலை எழுதியவர் ஆஸ்டின். 1832ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி என்றவர் தாகூர்தாஸ் பார்கவா. மாநில அரசின் தலைவராகவும் பெயரளவு நிர்வாக தலைவராகவும் செயல்படுபவர் ஆளுநர். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆளுநர் ஒருவர் இருக்க வேண்டும் என குறிப்பிடும் சரத்து 153. சட்டப்பேரவை பெரும்பான்மை கட்சி தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கும் சரத்து 164. மாநிலத்தின் திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் முதலமைச்சர். மாநிலத்தின் சட்ட மேலவையை உருவாக்க அல்லது நீக்க அதிகாரம் பெற்றுள்ள சரத்து 169. 1986 ராஜீவ்காந்தி அரசாங்கம் பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளுக்கு புத்துயிரூட்ட அமைத்த கமிட்டி LM சிங்வி கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 1986. தேசிய பழங்குடி ஆணையம் பற்றி குறிப்பிடும் சரத்து 338A. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எத்தனை நாட்கள் ஆனது? 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். கூட்டுறவு சங்கங்கள் தாமாகவே முன்வந்து தொழில் சார்ந்த மேலாண்மையை ஏற்படுத்துதல், சுயேட்சையாக செயல்படுதல் பற்றி குறிப்பிடும் சரத்து 43B. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவிடங்கள், நினைவு சின்னங்கள், நினைவு பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என கூறும் சரத்து 49. முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்பட்டவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் பற்றி குறிப்பிடும் சரத்து 60. மத்திய அமைச்சர்கள் எண்ணிக்கை மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15% மேல் இருக்கக்கூடாது என்ற சட்டத்திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 2003 91வது சட்ட திருத்தம்.
தாழ்த்தப்பட்ட எஸ்சி மற்றும் பழங்குடியினர் எஸ்டி வகுப்பினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி குறிப்பிடும் சரத்து 16(4)A. இறையாண்மை என்ற சொல் சூப்ரானஸ் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு முழுவதுமாக கையால் எழுதியவர் பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர்? 284. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது? 60 நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு பற்றி கூறும் அட்டவணை 7வது அட்டவணை. 1967இல் 21வது சட்டத்திருத்தம் மூலம் 15வது மொழியாக சேர்க்கப்பட்ட மொழி சிந்தி மொழி. இந்திய அரசியலமைப்பிற்கு யூனியன் என்ற சொல்லை அளித்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். அனைவருக்கும் கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2002. SSA மகப்பேறு நலச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. கிராமத்தில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாடு. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் நிறையா இருக்குது. நான் 2 மட்டும் சொல்லியிருக்கேன். உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து கொண்டுவரப்பட்டது? ஆஸ்திரேலியா. தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. அந்நிய செலவாணி மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1974. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி என்றவர் ஆப்ரஹாம் லிங்கன். தேங்க்யூ.